ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து கவலை மீன் குழம்பு வைக்க போகிறோம். ரெண்டு வெங்காயம், பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், ஒரு 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது கேஸ் ஆன் பண்ணி வெங்காயம் வச்சுக்கலாம். புளி கூட கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புளி வச்சுருக்கோம், ஒரு எலுமிச்சம்பழம், அது கொஞ்சம் அதிகமாகவே. 1/2 கிலோ மீன், 1 கிலோ மீனுன்னா கொஞ்சம் அதிகமாகவே போடணும். 1/2 கிலோ மீனுக்கு வந்து ஒரு அளவு புளி ஊற வச்சு குண்டான் சூட வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் மக்களை. கடுகு வெடிக்குதா, வெங்காயம் போட்டுக்கலாம். நசுக்கி வச்சு பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயம் பொரிஞ்சாச்சு. இப்போ தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கேன் நான் தனி மிளகாய்த்தூள். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், எல்லாம் போட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம கலரிக்கலாம். கலரிட்டு மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம். அப்பப்போ பார்த்திக்கணும். மூடு தந்து கொஞ்சம் கலரிக்கணும், அடி பிடிச்சிரும். நான் வீட்டு மிளகாத்தூள் ஏன் போடலைன்னா, முன்னாடியே போட்டால் தக்காளியெல்லாம் வேகாது, அது அடி பிடிச்சிக்கும். அதனால தனி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுருக்க. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விட்டோம்னா, மூடி வச்சோம்னா அது நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிரும், நல்லா வெந்து மசிஞ்சிரும். அது பிறகு நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டு புளி ஊற்றிக்கலாம், புளி சாறு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். தக்காளி நல்லா மஞ்சிருக்கு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம், வீட்டு மிளகாத்தூள். ஒரு ஸ்பூனு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய். நல்லா கிளறி, இல்லைன்னா உண்டே கட்டிக்கும். நல்லா கிளறிக்கலாம். இதில் எண்ணெய் இந்த தக்காளி தொப்பில் நல்லா கலரிட்டு அடி பிடிச்சிரும். இப்போ புளி ஊற்றிக்கலாம். நான் வடிகட்டி வச்சுருக்கேன், அதனால் அப்படியே ஊற்றுறேன். அடியில் எதனாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். இருக்குது, திப்பு மாதிரி அந்த ஓடுங்க நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோ இருக்குது. நல்லா வடிகட்டிப்போங்க. ஊற்றாச்சு. இது கொஞ்சோண்டு குழம்பு தான் இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம வந்து குழம்பு கொதிச்சிருக்குது, மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப கொதிக்கக்கூடாது மீன் போட்ட உடனே. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். 5 மினிட்ஸ் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஏன்னா மீன் ரொம்ப கொதிக்காத விட்டாலும் கூட அது புளி வந்து மீனுக்கு பிடிக்காது, டேஸ்ட் இருக்காது. கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் தூக்குவோங்க. எங்கள்கிட்ட கொத்தமல்லி இல்லை. கொத்தமல்லி இருந்தால் தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். உப்பு பார்த்தலைன்னா கொதிக்கும் போதே போட்டுக்கோங்க. அப்புறமா போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கொதிக்கும் போது போட்டுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.